எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டுமில்லாம பூமி பந்தின் கடைக்கோடியில நிகழும் அறிவியல் ஆச்சரியங்களையும் விஞ்ஞான வினோதங்களையும் சர்வதேச அரசியலில் நிகழும் மாற்றங்களையும் உலக மொழிகளின் இலக்கண இலக்கியங்களையும் ஆய்ந்து அனைத்தையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணிய தாய், தமிழ்தாயின் தவ புதல்வி, புத்துலகை படைத்திட்ட போர்வாள், எதிர்ப்போரின் சிம்ம சொப்பனம், சொப்பனத்திலும் வெல்ல முடியாத எரிமலை, எரிமலையின் வெப்பம், பனிக்கடலின் குளிர்ச்சி, இரண்டும் ஒருங்கிணைந்த அதிசயம், அதிசய திட்டங்களை அரங்கேற்றும் புதுமை, புதுமைகளை படைக்கும் புரட்சி சுழல், சுழலும் புவியில் மைய அச்சு, அச்சமில்லா தலைமை, தலைமை ஏற்று நடத்தும் தகைமை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தகைமையுடன் தீட்டும் திட்டங்களால தமிழகத்திற்கு பெருமை, பெருமை பெறச் செய்த முதலமைச்சரை கண்டு மாற்றாருக்கு பொறாமை, பொறாமையால் அவர்களுக்கு ஏற்பட்டது சிறுமை, சிறுமை குணத்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்மை, பொய்மை உரைப்பதால் அவர்களிடம் இல்லை உண்மை, உண்மையாய் உழைப்பதால் உலகில் உயர்கிறது முதலமைச்சரின் செங்கோன்மை, செங்கோன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர், சான்றோர், பெரியோர், பெற்றோர். பெற்றோர், நல்லோர் என அனைவரும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களின் நலன்களுக்காக அல்லும் பகலும் அயராது சுற்றும் பூமியைப் போல இயங்கி வராங்க. 24 மணி நேரமும் கடிகார முட்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமா மாற்றியிருக்காங்க. கிராமப்புற பொருளாதாரத்தின் அரணாக திகழும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் ஏழை விவசாயிகளோட தேவைகளை பூர்த்தி செய்து நிலையான பொருளாதாரத்தை ஏற்படுத்துவதன் மூலம் வேளாண் பிரிவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ரபி பருவம் தொடங்கி ஒரு மாதத்திற்கு பிறகு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு பயனற்ற தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டம் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போதைய பிரதமருக்கு கடிதம் எழுதினாங்க. இது மட்டுமில்லாம விவசாயிகளின் நலனுக்காக பல புதிய திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேளாண் பெருங்குடி மக்களின் இன்னலை கருத்தில் கொண்டு 2014ஆம் ஆண்டு சம்பா, தாளடி, பிசானம் பருவத்தில் பயிரிடப்படும் நெல் மற்றும் ரபி பருவத்தில் பயிரிடப்படும் இதர பயிர்களுக்கு பழைய பயிர் காப்பீட்டு திட்டமான தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் தற்போது நடைமுறையில் உள்ள தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் பற்றிய விவரங்கள், காப்பீட்டு திட்டத்தினால் விவசாயிகள் பெற்ற பயன்கள் உள்ளிட்டவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் மற்றும் காப்பீட்டு திட்டங்களுக்கான கட்டண விவரங்கள் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழகத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியையும் ஊக்கத்தையும் நல்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வருகிறார். தற்போது நடைமுறையில் உள்ள தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வசூலிக்கப்பட்ட காப்பீட்டு கட்டண தொகையை விட நிவாரண தொகை அதிகமாக இருந்தால் அத்தொகை மத்திய மற்றும் மாநில அரசுகளால் சம விகிதத்தில் வழங்கப்படுகிறது. குறைவாக இருப்பின் உணவு பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு 100% வரையும், வருடாந்திர மற்றும் வணிக பயிர்களுக்கு 150% வரையும் இந்திய வேளாண் காப்பீட்டுக் கழகம் நிவாரணம் வழங்குகிறது. சமீப வருடங்களில் குறைவான மற்றும் அதிக மழையுடன் கூடிய பருவநிலை மாற்றங்கள் வழக்கமான நிகழ்வுகளாக இருந்து வரும் நிலையில் ஒருபுறம் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய உத்திகளை செயல்படுத்துவதும், மறுபுறம் வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஈடாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதும் என மாநில அரசு இரட்டை பணிகளை செய்து வருகிறது. இந்நிலையில்
2013-2014 ரபி பருவத்தில் நடைமுறையில் இருந்த தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம் மீள பெறப்பட்டு இதர திட்டங்களான மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் தென்னை பயிர் காப்பீட்டு திட்டம் அனைத்தையும் இணைந்து விவசாயிகளுக்கு பயனற்ற தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு அறிமுகப்படுத்தியது. இத்திட்டம் குறைந்த இழப்பீடு, அதிக கட்டணம் என்ற அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இத்திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்துவதால் வேளாண் தொழில் கடுமையாக பாதிக்கும் என்றும் 2 விழுக்காட்டிற்கு மேல் உள்ள காப்பீட்டு கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் சிறப்பான ஆலோசனையை தெரிவித்து அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு விரிவான கடிதம் எழுதினார். விவசாயிகளின் மேல் அக்கறை இல்லாத முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு 16வது நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற முடியாமல் பொதுமக்களிடம் மதிப்பிழந்தது. இந்நிலையில் விவசாயிகளின் இன்னலை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2014ஆம் ஆண்டு சம்பா, தாளடி, பிசானம் பருவத்தில் பயிரிடப்படும் நெல் மற்றும் ரபி பருவத்தில் பயிரிடப்படும் இதர பயிர்களுக்கு பழைய பயிர் காப்பீட்டு திட்டமான தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்துள்ளார். விளைநிலங்களில் பசுமை புரட்சியை ஏற்படுத்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விவசாயிகளின் வாழ்விலும் பசுமை நிறைந்திருக்க வேண்டும் என்ற நோக்கில் செயலாற்றி வருகிறார். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்ற குரலை ஆய்ந்தறிந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விவசாய பெருங்குடி மக்களின் நலன்களுக்காக செயற்கரிய திட்டங்களை செயலாற்றி சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும், மாற்றாரும், உற்றாரும், சுற்றாரும், பெற்றோரும், நல்லோரும், வல்லோரும், ஆன்றோரும், சான்றோரும், கற்றாரும், கல்லாரும், இருப்பாரும், இல்லாரும், எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு கொண்டு வந்த புதிய பயிர் காப்பீட்டு திட்டமான தேசிய பயிர் காப்பீட்டு திட்டம் மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் மேற்கொள்ளப்பட்டது என்றும் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு கூடுதல் சுமையாக உள்ள 2% மேலான பிரீமிய தொகையினை விவசாயிகள் மீது சுமத்தாமல் அத்தொகையை மத்திய மாநில அரசுகள் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என யோசனை தெரிவித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போதைய பிரதமருக்கு 5/1/2014 அன்று கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதம் குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 5/1/2014 அன்று அப்போதைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு எழுதிய கடிதத்தில் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்திற்கு பதிலாக திருத்தி அமைக்கப்பட்ட தேசிய பயிர் காப்பீட்டு திட்டம் எனவும் பருவநிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம் எனவும் மத்திய அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் உரிய ஆலோசனை நடத்தாமல் எதிர்பாராத வகையில் திடீரென்று அறிமுகப்படுத்தியிருப்பது விவசாயிகள் மத்தியில் திடுக்கிடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்திருந்தார். வேளாண் காப்பீட்டு பிரீமியம் தொகைக்கு மேலாக மத்திய அரசு பயிர் இழப்பீட்டு தொகையில் 50% அளிக்கும் நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு 45 முதல் 50% பிரீமியம் தொகையை மானியமாக மாநில அரசு வழங்கி வரும் நிலையில் மத்திய அரசின் திருத்தி அமைக்கப்பட்ட பயிர் காப்பீட்டு திட்டம் குறிப்பாக தமிழகத்திற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயிர்களுக்கான பிரீமியம் தொகை வெகுவாக உயர்ந்திருப்பதால் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமை ஏற்படும் என்றும், எனவே விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மிகுந்த மனவேதனையுடன் பிரதமருக்கு தாம் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பருவநிலை பாதிக்கப்படும் போது லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்களது சிரமங்களை எதிர்கொள்வதற்கு உள்ள ஒரே திட்டமாக பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளது. எனவே தமது தலைமையிலான அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகள் பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவர்களுக்கான காப்பீட்டு பிரீமியம் தொகையில் 45 முதல் 50% வரை அளவு தொகை மானியமாக தமிழக அரசு அளித்து வருகிறது. இதன் விளைவாக தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 2000-2001 1,00,000 விவசாயிகள் காப்பீடு செய்திருந்த நிலை மாறி
2012, 2013 9,76,000 அதிகரித்துள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தேசிய பயிர் காப்பீட்டு திட்டமானது அதனுடன் தொடர்புடைய மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்காமல் அவசரமாக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதையும் தாம் சுட்டிக்காட்ட விரும்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2013, 2014 ரபி பருவம் தொடங்கி ஒரு மாதத்திற்கு பிறகு, அதாவது 2013 நவம்பர் 1 தேதியிலிருந்தே மத்திய அரசு தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நிர்வாக அறிவுறுத்தல்களை வெளியிட்டது. இந்த காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்திய போது மாநில அரசுகள் மற்றும் விவசாயிகளிடம் கருத்து கேட்கப்படவில்லை. தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தால் விவசாயிகளுக்கான பிரீமியம் தொகை அதிகரித்துள்ளதோடு தமிழக விவசாயிகளுக்கு பல்வேறு வகையான சுமை ஏற்பட்டுள்ளது. பயிர் மற்றும் பருவ காலத்தை பொறுத்து காப்பீடு செய்யப்படும் தொகையில் 2 முதல் 3.5% பிரீமியம் தொகை அளிப்பதையே தேசிய வேளாண் காப்பீட்டு திட்ட விதிமுறைகள் உறுதி செய்கின்றன. விவசாயிகள் காப்பீடு செய்யப்படும் தொகையில் 50% பிரீமியம் தொகையை தமிழக அரசு மானியமாக வழங்குவதால் அவர்கள் எஞ்சிய 1 முதல் 1.75 பிரீமியம் தொகையை செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் புதிய தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி விவசாயிகள் 3.75% முதல் 4.8% மற்றும் திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்தின்படி அதற்கு மேலும் பிரீமியம் தொகை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற அதிக பிரீமியம் தொகை செலுத்த வேண்டி வருமானால் ஏற்கனவே பருவநிலை ஆபத்து உள்ள சூழ்நிலையில் பயிர் காப்பீட்டினை விவசாயிகள் மேற்கொள்வார்களா என தாம் சந்தேகிப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 33% அளவுக்கு குறைவாக பெய்துள்ளதாலும் 2012-13 கடுமையான வறட்சி நிலவியதாலும் ஏற்கனவே கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள தமிழக விவசாயிகள் இதுபோன்ற கூடுதல் காப்பீட்டு பிரீமியம் சுமையால் மேலும் பாதிப்புக்கு ஆளாவார்கள். இந்த சூழ்நிலையில் பயிர் காப்பீட்டு திட்ட பிரீமியம் தொகை உயர்வை தமது அரசு ஏற்றுக்கொள்ளாது. எனவே தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யப்படும் தொகைக்கான பிரீமியம் தொகை 2% அல்லது அதற்கு மேல் கூடுதலாகும் போது அந்த சுமையை விவசாயிகளின் மீது சுமத்தாமல் மத்திய அரசும் மாநில அரசும் சமமாக பகிர்ந்து செலுத்தலாம் என தாம் யோசனை தெரிவிப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வரும் அதிக அளவிலான விவசாயிகளை ஊக்குவிக்க வழிவகை ஏற்படும். மேலும் நீண்ட கால அடிப்படையில் வேளாண் செயல்பாடுகளை விவசாயிகள் தொடர்வதற்கும் பயிர் இழப்பீட்டை அவர்கள் எதிர்கொள்வதற்கும் இது ஏதுவாகும். எனவே நடப்பு 2013-14 ரபி பருவத்தில் இருந்தே தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யும் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான பிரீமியம் தொகையில் அதிகரிக்கப்பட்டுள்ள 2%க்கும் மேற்பட்ட பிரீமியம் தொகையை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தமது யோசனை குறித்து பிரதமர் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். 16வது நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்துவிட்ட நிலையில் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு கொண்டு வந்த குறைந்த இழப்பீடு அதிக கட்டணம் என்ற அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தினால் வேளாண் பெருங்குடி மக்கள் இன்னலுக்கு உள்ளாவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டமே தொடரும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிக்கை குறித்த விவரங்களை இப்ப பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 20/9/2014 அன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் தொழிலுக்கு தேவையான பயிர்க்கடன் வழங்குதல், விதைகள் மற்றும் உரங்களை மானிய விலையில் வழங்குதல், விவசாய உபகரணங்களை மானிய விலையில் வழங்குதல் உட்பட பல்வேறு விவசாய உதவி திட்டங்களின் மூலம் வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை உயர்த்தவும் முனைப்பான நடவடிக்கைகளை தமது தலைமையிலான அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மழையையே பெரிதும் நம்பியுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் திட்டமாக விளங்குவது பயிர் காப்பீட்டு திட்டம். இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் அழியும் போது விவசாயிகளுக்கு ஏற்படும் பேரழிவை போக்கிடும் திட்டமாக தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் என்ற பெயரில் பயிர் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தின்படி காப்பீடு செய்யப்படும் தொகைக்கான காப்பீட்டு கட்டணம், அதாவது பிரீமியம், பயிர் மற்றும் பருவத்திற்கு ஏற்றாற்போல் 2 விழுக்காடு முதல் 3.5 விழுக்காடு வரை இருந்தது. இந்த காப்பீட்டு கட்டணத்தில் 50 விழுக்காடு தொகையை தமிழ்நாடு அரசே செலுத்தி வந்தது. மீதமுள்ள தொகையை விவசாயிகள் செலுத்தி வந்தனர்.
இந்த திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பயிர் இழப்பீட்டு தொகை காப்பீட்டு நிறுவனங்களால் வசூல் செய்யப்பட்ட காப்பீட்டு கட்டணத்திற்குள் இருந்தால் அந்த தொகையை காப்பீட்டு நிறுவனங்களே விவசாயிகளுக்கு வழங்கிவிடும். வழங்கப்பட வேண்டிய மொத்த இழப்பீட்டு தொகை காப்பீட்டு கட்டணத்தை விட கூடுதலாக இருந்தால் தேவைப்படும் அந்த கூடுதல் இழப்பீட்டு தொகையை மத்திய மாநில அரசுகள் சரிசமமாக பகிர்ந்து கொண்டு காப்பீட்டு நிறுவனம் மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கும். இந்த திட்டத்தை ஒரு முழுமையான காப்பீட்டு திட்டமாக கருத இயலாது என்றாலும் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடனான இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டமாகவே இருந்தது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருந்த இந்த திட்டத்தை மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் முந்தைய மத்திய கூட்டணி அரசு கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திடீரென ரத்து செய்து அதற்கு பதிலாக தேசிய பயிர் காப்பீட்டு திட்டம் என்னும் புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் திருத்திய தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம் என்ற இரு அம்சங்களை கொண்டதாகும். திருத்திய தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அந்தந்த இடங்களில் கடந்த காலங்களில் ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்பின் அடிப்படையில் காப்பீட்டுத் தொகையும் காப்பீட்டு கட்டணமும் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. உதாரணமாக, திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா நெற்பயிருக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள காப்பீட்டுத் தொகை 1 ஹெக்டேருக்கு 6440 ரூபாய் மட்டுமே. இதற்கான காப்பீட்டு கட்டணம் 3349 ரூபாயாகும். இதில் மத்திய மாநில அரசுகள் தலா 1256 ரூபாய் செலுத்த வேண்டும். மீதமுள்ள 837 ரூபாயை விவசாயி செலுத்த வேண்டும். இழப்பீடு ஏற்பட்டால் காப்பீட்டுத் தொகை முழுவதையும் காப்பீட்டு நிறுவனமே அளிக்கும். பயிர் இழப்பு ஏற்படும் நேரங்களில் தனது பங்காக வழங்கப்பட வேண்டிய தொகையை குறைக்கும் வகையில் இத்தகைய ஒரு பயனற்ற காப்பீட்டு திட்டத்தை முந்தைய மத்திய கூட்டணி அரசு அறிமுகம் செய்தது. இந்த புதிய திட்டம் குறைந்த இழப்பீடு, அதிக கட்டணம் என்பதை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட திட்டம் என்பதை உணர்ந்த தாம் உடனடியாக அப்போதைய பாரத பிரதமருக்கு 5/1/2014 அன்று கடிதம் எழுதியதாகவும் அந்த கடிதத்தில் ஏற்கனவே இயற்கை சீற்றங்களால் இன்னலுற்று கொண்டிருக்கும் தமிழக விவசாயிகளுக்கு மேலும் கூடுதல் சுமையை கொடுக்கக்கூடியதாக புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளது என்றும், இந்த புதிய காப்பீட்டு திட்டம் வேளாண் தொழிலை கடுமையாக பாதிக்கும் என்றும், இந்த புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய விவசாயிகள் முன்வருவது சந்தேகமே என்றும் தெரிவித்து, இந்த சுமையை விவசாயிகள் மேல் திணிக்காமல் 2 விழுக்காட்டிற்கு மேல் உள்ள காப்பீட்டு கட்டணத்தை மத்திய அரசும் மாநில அரசும் சமமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் ஆலோசனை தெரிவித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதாகவும், ஆனால் முந்தைய மத்திய அரசு இந்த கருத்துருவை நிராகரித்துவிட்டது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். குறைந்த இழப்பீடு, அதிக கட்டணம் என்ற அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட புதிய காப்பீட்டு திட்டத்திற்கு பதிலாக பழைய காப்பீட்டு திட்டமான தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள விவசாய பிரதிநிதிகள் தம்மிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும், இதுகுறித்து தற்போது மீண்டும் மத்திய அரசுக்கு ஒரு கருத்துருவை தமது தலைமையிலான அரசு அனுப்பி அதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கு மட்டும் பழைய பயிர் காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். எனவே வேளாண் பெருங்குடி மக்களின் இன்னலை கருத்தில் கொண்டு 2014ஆம் ஆண்டு சம்பா, தாளடி, பிசானம் பருவத்தில் பயிரிடப்படும் நெல் மற்றும் ரபி பருவத்தில் பயிரிடப்படும் இதர பயிர்களுக்கு புதிய பயிர் காப்பீட்டு திட்டமான தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு பதிலாக பழைய பயிர் காப்பீட்டு திட்டமான தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த தமது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2014ஆம் ஆண்டு சம்பா, தாளடி, பிசானம் பருவத்தில் பயிரிடப்படும் நெல் மற்றும் ரபி பருவத்தில் பயிரிடப்படும் இதர பயிர்களுக்கு தற்போது நடைமுறையில் இருக்கும் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டமே தொடரும் என்று அறிவித்துள்ளதற்கு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாய சங்க தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்விலே வெளிச்ச ரேகைகளை உருவாக்குவதற்காக பழைய காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு செயல்படும் என்று அறிவித்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்வில் மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வினை ஏற்படுத்தியதன் மூலமாக தமிழகத்திலே இருக்கின்ற விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரும் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மார்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக அரசனுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய தலைமையிலான அரசு விவசாயிகளுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்களை வேளாண்மை துறையின் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்திய துணைக்கண்டத்தில்
எந்த ஒரு மாநில அரசும் சாதித்திராத வகையில் தமிழகத்தினுடைய உணவுத்துறையில் 2013-2014 நிதியாண்டில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு 110 லட்சம் மெட்ரிக் டன் உணவுகளை உற்பத்தி செய்து சாதனை செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டில் தமிழகத்தினுடைய உணவு தானிய உற்பத்தியை 145 லட்சம் டன்களாக உயர்த்த வேண்டும் என்று இலக்கினை நிர்ணயித்து அதற்காக புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு முழுமையாக இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கு உகந்த திட்டமாக நடைமுறையிலே இருந்த திருத்திய தேசிய வேளாண் பயிர் பாதுகாப்பு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டமாக ஏற்கனவே நடைமுறையில் இருந்த தேசிய வேளாண் பாதுகாப்பு திட்டத்தை, பயிர் காப்பீட்டு திட்டத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வந்துள்ளார்கள். அதற்காக தமிழக விவசாயிகளின் சார்பிலேயும் தமிழக விவசாயிகளுடைய பிரதிநிதிகளின் சார்பிலேயும் என்னுடைய சார்பிலேயும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய திட்டமான பயிர் காப்பீட்டு திட்டத்திலே விவசாயிகளுடைய அந்த பிரீமியம் என்று சொல்லப்படுகிற அந்த முன் கட்டண பதிவை உயர்த்தியிருக்கிற அந்த சூழலை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. தமிழக விவசாயிகளுடைய உரிமைகளை நலன்களை பாதுகாக்கிற வகையில் விரைந்து இதில் பழைய நிலையை உருவாக்குவதற்கான அதை பின்பற்றிட வேண்டும் என மத்திய அரசை உடனடியாக வலியுறுத்தி அதற்கு தீர்வு காணுகிற வகையில் தமிழக விவசாயிகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வகையில் உடனடி ஒரு கருத்தை பிரதமருக்கு எடுத்து தெரிவித்து இன்றைக்கு மத்திய அரசு தன்னை மாற்றிக்கொள்ளுகிற நிலைப்பாடுகளுக்கு அதை மாற்ற வைத்திருக்கிற போற்றுக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய இந்த நடவடிக்கையை இந்திய குடியரசுக் கட்சி வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. லட்சக்கணக்கான டெல்டா மாவட்டத்து விவசாயிகளினுடைய அந்த குறைந்த இழப்பீடு அதிகப்படியான கட்டணம் என்று முந்தைய காங்கிரஸ் அரசு மன்மோகன் அரசு கொண்டு வந்த திட்டத்தை நிராகரிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய நலன்களில் அக்கறையுள்ள முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விவசாயிகளுடைய உணர்வுகளை விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று கடிதம் எழுதி அதை திருத்திய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்பொழுது அதே பழைய தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற ஒப்புதலை பெற்று தந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு விவசாயிகளினுடைய நலன்களிலே அக்கறை உள்ள முதலமைச்சர் என்பதை மீண்டும் உறுதி செய்து அந்த விவசாயிகளின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற ஒப்பற்ற முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த விவசாயிகளினுடைய பழைய நடைமுறையிலே இருக்கிற தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தையே உறுதிப்படுத்தி இந்த ஆண்டும் அந்த வகையிலேயே விவசாயிகள் பயன்பெறலாம் என்கின்ற உத்தரவாதத்தை பெற்று தந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாகவும் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிற கோடிக்கணக்கான விவசாய குடும்பங்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை, பாராட்டுதலை, வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். தமிழக விவசாயிகளுக்கு பழைய முறைப்படி பயிர் பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் தமிழகத்தில் இருக்கின்ற கோடான கோடி சிறு குறு விவசாயிகள் பெருமக்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு சிறு விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளின் உழைப்பிற்கும் சிந்தும் வியர்வைக்கும் பயனிருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலையும் விவசாயிகளின் பயிர்களும் காக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. நேற்று இன்று என்றில்லாமல் என்றென்றும் விவசாயிகளின் அரணாக விளங்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தேசிய வேளாண் காப்பீடு திட்டத்திற்கு மிகப்பெரிய காப்பீடு சுமை குறைக்கப்பட்டது. அதற்காக முயற்சியை மேற்கொண்ட மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பழைய காப்பீட்டு திட்டத்தின் மூலமாகத்தான் விவசாயிகளுக்கு அதிக இழப்பீடு கிடைக்கும். விவசாயத்தை இரு கண்களாக கருதும் தமிழக முதல்வருக்கு மீண்டும் மீண்டும் அறந்தாங்கி தொகுதி விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தின் வாயிலாக விவசாயிகளுக்கு குறைந்த பிரீமியம் ஆனால் கூடுதல் காப்பீடு கிடைப்பதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. எனவே இந்த ஒரு நல்ல திட்டத்தை விவசாயிகளுக்கு அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் எங்களுக்கு பழைய பயிர்காப்பு திட்டமே இருக்குன்னு அறிவிச்சது விவசாயியாக எங்களுடைய வயிற்றுல பால் வார்த்த மாதிரியும்
எங்க குடும்பத்துக்கு ஒரு விளக்கேற்றி வச்ச மாதிரி ஆச்சு. இதை எங்களுடைய வாழ்நாள் உள்ளளவும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை நாங்கள் மறக்க மாட்டோம். விவசாயியின் துயரத்தை போக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்த போதும் இப்பொழுது இன்சூரன்ஸுக்கும் பழைய முறையை கொண்டு வந்திருக்கு தமிழக முதலமைச்சர். விவசாயிகள் சார்பாகவும் விவசாய சங்கங்களின் சார்பாகவும் டெல்டா விவசாயிகள் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் அவர்களுக்கு பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விவசாயிகள் சார்பாக வாழ்த்துகிறேன். மழையை நம்பி வாழும் வாழ்வாதாரமாக இயக்கும் எங்களுக்கு பழைய பயிர் காப்பீட்டு திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கு அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த உத்தரவினால் ஏராளமான விவசாயிகள் பலனடைகின்றார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை என்ற இந்த இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு திட்டத்தை வரவேற்கிறார்கள். விவசாயிகளுக்கு சரியான பாதுகாப்பு, பயிருக்கு பாதுகாப்பு, சரியான நஷ்டஈடு கிடைக்கிறத நிவர்த்தி பண்ணதுனால அம்மாவுக்கு எங்களது மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம முதலமைச்சர் அம்மா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பயிர் கடன் முறையா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் தற்போது நடைமுறையில் இருக்கும் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் பற்றிய விவரங்கள், விவசாயிகள் காப்பீட்டு திட்டத்தினால் பெற்ற பயன்கள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்களின் பிற நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோடு செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.